வணக்கம். இன்றைய சிந்தனை கதை. இடைவிடாத ஒரு முயற்சி மனிதனுடைய வாழ்க்கையை மேன்மேலும் உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய வாழ்க்கை. ஐன்ஸ்டீன் சாதாரண மனிதரா சுவிட்சர்லாந்துல ஒரு கல்லூரியில சேருவதற்காக நுழைவுத் தேர்வு எழுதுறார். நுழைவுத் தேர்வுல தோல்வி அடைஞ்சிடுறார். அதனால அந்த கல்லூரி நிர்வாகம் அவரை ஏத்துக்கல. பிறகு ஆசிரியர் பணியாவது செய்யலாமே அப்படிங்கிற நோக்கத்துல பல கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் விண்ணப்பிக்கிறார். இவருக்கு திறமை போதாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கல்லூரியோ பள்ளியோ இவருக்கு இடம் கொடுக்கல. இருந்தாலும் இவர் முயற்சியை கைவிடல, கடுமையா உழைக்கிறார். இவருடைய உழைப்புக்கு பலன் கிடைக்குது. நிறைய அறிவியல் சமன்பாடுகள் கண்டுபிடிக்கிறார். நேரத்தை இவர் வீணாக்கிறதே கிடையாது. தன்னுடைய முடிய குறைக்கிறதுக்கு போனாலும் கூட அதனால நேரம் வீணாயிருங்கிறதுக்காக அதிக முடிகளை வளர்த்திட்டாரு. சில நேரங்கள்ல கழுத்துல பெல்ட்டை மாட்டிக்குவாரு, இடுப்பில் டைய கட்டிக்குவார். இந்த மாதிரி முயற்சிக்கு ஓய்வில்லாம உழைச்சார். 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்தப்போ ஹிட்லருடைய தோல்விக்கு ஐன்ஸ்டீனும் ஒரு காரணம். ஏன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா இருந்த ரூஸ்வெல்ட்டுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுதிய அணு ஆயுத குறிப்புகள் அடங்கிய ஒரு கடிதம் 2ஆம் உலகப் போர்ல அமெரிக்காவுக்கு வெற்றியை வாங்கி தந்துச்சு. இஸ்ரேல் நாடு ஐன்ஸ்டீனை ஜனாதிபதியாக்க முயற்சி பண்ணப்போ ஐன்ஸ்டீன் சொன்னாரு, நான் நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது. ஜனாதிபதி ஆயிட்டேன்னா என்னுடைய அறிவியல் சிந்தனையில நான் ஈடுபட முடியாது அப்படின்ட்டு அந்த பதவியும் அவர் புறக்கணிச்சிட்டார். எதற்காக இந்த கதைன்னு சொன்னா, இடைவிடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நன்றி.